ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா சாஸ் மாதிரி ஈஸியான ரெசிபி எல்லாத்தையுமே நம்ம ஸ்கிராச்ல இருந்து பண்றதுக்கு தான் பொதுவா விரும்புவோம். சில சமயம் அந்த மாதிரி ஈஸியான பாஸ்தா சாஸ் செய்ய கூட டைம் இருக்காது. அந்த மாதிரி சமயத்துல நம்ம எப்படி ரெடிமேட் பாஸ்தா சாஸ் யூஸ் பண்ணி நல்ல ஹெல்த்தியான ஒரு பாஸ்தா பண்ணிக்கலாங்கிறது தான் இன்னைக்கு ரெசிபி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வெல்கம் டு விக்கிஸ் கிச்சன். நாம இன்னைக்கு பார்க்க போறது 4 பேருக்கு போதுமான குவான்டிட்டி ஹோல் வீட் பாஸ்தா 1/2 கிலோ எடுத்திருக்கோம். பாஸ்தா சாஸ் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம். முதல்ல பாஸ்தாவை வேக வச்சுக்க போறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நம்ம அந்த தண்ணியை கொதிக்க விட்டுக்கிறோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது தான் நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கணும். பாஸ்தா யூஸ்வலா இப்படி பாக்ஸ்ல தான் வரும். ஒருத்தருக்கு 1 கைப்பிடி அளவு பாஸ்தா அந்த மாதிரி இந்த தண்ணியில நம்ம சேர்த்துக்கிறோம். யூஸ்வலா வெளிநாட்டவர்களை பார்த்தோம்னா நம்ம இந்த பாஸ்தா எல்லாத்தையுமே சைட் டிஷ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம சாதத்தை மெயின் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிடுறோம்ல, அப்படி இருக்காது. இந்த பாஸ்தா 1 கைப்பிடி தான் ஒருத்தருக்கு சர்வ் பண்றது அந்த மாதிரி தான் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா நம்மளோட பேலட்க்கு நம்ம கூட கொஞ்சம் அந்த மாதிரி கார்போஹைட்ரேட் சாப்பிட்டு பழகிருப்போம் அப்படின்னா நம்ம ஒருத்தருக்கு 1.5 கைப்பிடி அந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கலாம். நான் இதுல 5 கைப்பிடி பாஸ்தா சேர்த்திருக்கிறேன். நம்ம இப்போ செய்ய போற அளவுகள்ல 2 அடல்ட்ஸ் மதியமும் சாப்பிட்டு நைட்டும் சாப்பிடுற அளவுக்கு குவான்டிட்டி கிடைக்கும். காய்கறிகள் சேர்க்கறதுனால நம்மளுக்கு இந்த பாஸ்தா ரொம்ப ஃபில்லிங்கா நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும். 1 குடைமிளகாய், 2 பெரிய துண்டுகள் ப்ராக்கோலி, 1 கேரட், 10 கிரீன் பீன்ஸ், 1 பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறோம். அது கூட 1 வெங்காயமும் எடுத்து வச்சிருக்கோம். ஆரிகனோனா கற்பூரவள்ளி இலையை பவுடர் பண்ணி வச்சிருப்பாங்க. பெசில் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த பச்சிலை துளசி இருக்கு இல்லையா, அதோட பவுடர். இந்த 2 ஸ்பைசஸும் எடுத்து வச்சிருக்கிறோம். காரத்துக்கு சில்லி பிளேக்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சும் போது நம்ம பாஸ்தாவை சேர்த்திருந்தோம் இல்லையா, அதுல இருந்து நம்மளுக்கு 8 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இந்த பாஸ்தா நல்லா வெந்துரும். எப்பவுமே பாஸ்தா ரொம்ப குழைவா வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிஷ் நல்லா இருக்காது. அது கொஞ்சம் நமக்கு பைட்டபிளா கடிக்கிற மாதிரி இருக்கணும். இனிமே இந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த பாஸ்தாவை மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணியை நம்ம வெளியில ஊத்திர வேண்டாம். நம்ம சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்க போறோம். அதனால அதை நம்ம சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். பாஸ்தா மாதிரி டிஷ்ல எல்லாம் நம்மளுக்கு பூண்டு நிறைய சேர்த்தாதான் அது நம்மளுக்கு நல்ல ஹெல்த்தியாவும் இருக்கும், டேஸ்டியாவும் இருக்கும். இனிமே நம்ம 1 பூண்டு உரிச்சு வச்சிருந்தாலும் அதை எடுத்து போட்டுட்டு அதை நல்லா தட்டிக்க போறோம். பூண்டு நம்ம சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி இடிச்சு வச்சுக்கலாம், இல்லைன்னா கேரட் ஷ்ரெடர்ல வச்சு நம்ம லேசா திருகி வச்சுக்கலாம். இது கூட நம்ம காய்கறிகள் எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறோம். ப்ராக்கோலியை கொஞ்சம் பெரிய சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கிறோம். கேப்சிகம், கேரட்டை நீள வாக்குலையும், பீன்ஸை 2 இன்ச் சைஸ்லயும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். வெங்காயத்தை பொடியா சின்ன துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கோம். இனிமே அடுப்புல ஒரு பெரிய சைஸ் பாத்திரத்தை வச்சு அதை நல்லா சூடாக்கிக்கிறோம். பாத்திரம் சூடானதும் அதுல வெண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் அதுல சின்னதா கட் பண்ணி வச்சிருந்தாலே அந்த வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்குறோம். வெங்காயம் செவக்க கூடாது, அது லேசா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மட்டுமே நம்ம அதை வதக்கணும். இது ஒரு 1 மினிட்குள்ள இந்த வெங்காயம் அப்படி நல்லா சாஃப்டா வதங்கிரும். இது கூட இடிச்சு வச்சிருந்தாலும் அந்த பூண்டையும் சேர்த்துக்கிறோம். பூண்டு சேர்த்த உடனே நம்மளுக்கு அதை அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 10 செகண்ட்ஸ் மட்டும் இந்த மாதிரி நல்லா இப்படி வதக்கி விட்டுக்கணும். சப்போஸ் பச்சை பூண்டு சேர்க்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலா இந்த கார்லிக் பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவுடர் இருக்கு, அதுல 1 டீஸ்பூன் சேர்த்துக்குவாங்க. நாம ரியல் பூண்டு சேர்த்தனால இந்த கார்லிக் பவுடர் சேர்க்க தேவையில்லை. இனிமே இது கூட நம்ம நறுக்கி வச்சிருந்தால அந்த காய்கறிகள் எல்லாம் ஒன்னொன்னா சேர்த்துக்க போறோம். ஃபர்ஸ்ட் கேப்சிகம் போட்டுட்டு லேசா நம்ம இப்படி வதக்கிக்கிறோம். ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு மிச்சம் காய்கறி எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நறுக்கின ப்ராக்கோலி நம்ம 2 கப் அளவுக்கு இதுல சேர்த்துக்கிறோம். இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம அதிகமா வேக வைக்க கூடாது, அது ஒரு மாதிரி கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி நம்ம வேக வச்சுக்கணும். இது கூட உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இது கூட நம்ம பாஸ்தா வேக வச்சிருந்தால அந்த தண்ணி ஒரு 1/4 கப் மட்டும் நம்ம இதுல சேர்த்துக்கிறோம். இனிமே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த காயெல்லாம் நம்ம வேக வச்சுக்கலாம். காய்கறிகள் செமி குக் ஆனா போதும், அதனால கிரன்ச்சியா இருக்க மாதிரி நம்ம இப்ப எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சிருந்தால அந்த பாஸ்தாவை சேர்த்துக்கிறோம். பாஸ்தாவும் வெஜிடபிள்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குவோம். இந்த அளவு குவான்டிட்டிக்கு நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு உள்ள பாஸ்தா சாஸ் சேர்த்துக்க வேண்டி இருக்கும். இந்த பாஸ்தா சாஸ் பார்த்தோம்னா வெறுமனே தக்காளி சாஸ் மாதிரி தான் இருக்கும். இதுல லேசா தான் உப்பு போட்டிருப்பாங்க, காரம் எதுவும் இருக்காது. இந்த பாஸ்தா சாஸ் எப்படி செய்யறதுன்னு நான் இன்னொரு வீடியோ கொடுத்திருக்கிறேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. இனிமே அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த பாஸ்தா சாஸ் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த அளவு குவான்டிட்டிக்கு நம்ம கிட்டத்தட்ட இந்த 1 பாட்டில் எடுத்திருந்தோம்ல, அந்த 1/2 கிலோ பாட்டில் இது ஃபுல்லாவே நம்ம சேர்த்துக்க வேண்டியிருக்கும். ஆனா நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா மட்டுமே நான் சேர்த்துப்பேன். மீதமுள்ள பாஸ்தா சாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கலாம். அதாவது நம்ம பீஸா பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இன்னொரு நாள் நம்ம பாஸ்தா பண்ணும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஆரிகனோ பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். பெசில் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம்.
சப்போஸ் சம்மர் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெசில் லீவ்ஸ் எல்லாம் ஈஸியாவே கிடைக்கும், இல்லைன்னா நம்மளே வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல நம்ம இந்த மாதிரி அரிகனோ பவுடர், பெசில் பவுடர் எல்லாம் வாங்கி போட தேவையில்லை. நம்ம ஃப்ரெஷ்ஷாவே பெசில் லீவ்ஸை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப நம்ம 1/2 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அவ்வளவுதாங்க, நம்மளோட வெஜிடபிள் பாஸ்தா ரெடி ஆயிருச்சு. இந்த பாஸ்தா நம்மளுக்கு லஞ்சாவோ அல்லது டின்னராவோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா நல்ல ஈஸியான ரெசிபியா இருக்கும். இந்த பாஸ்தா கூட நம்ம சிக்கன் இல்லைன்னா பிரெஞ்ச் ஃப்ரைஸ் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். இந்த பாஸ்தா ரெசிபி புதுசா சமையல் கத்துக்கிறவங்களுக்கும் பேச்சுலர்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்மளோட விக்கிஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, take care. See you.